இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே என்னுடைய காலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் பெண்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே பெண்களை பற்றி தியானிக்கிற பொழுது மகள் என்கிற ஒரு ஸ்தானத்தை குறித்து, எஸ்தரை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே மனைவி என்கிற ஸ்தானத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்கிற ஒரு கட்டத்திற்குள்ளாக நுழைகிற பொழுது ஒரு புதிய ஒரு அனுபவத்தை பெறுகிறாள், ஒரு புதிய ஸ்தானத்தை பெறுகிறாள், மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தை பெறுகிறாள். வேதத்திலே நாம் அநேகம் மனைவிமார்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதாமின் மனைவி, ஆபிரகாமின் மனைவி, ஈசாக்கின் மனைவி, யாக்கோபின் மனைவிமார்கள், இப்படி வேதத்திலே அநேக மனைவிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். சாராளை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சாராளுடைய சுபாவங்கள், சாராளுடைய எல்லா குணநலன்களையும் சிறப்பான பண்புகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு விசை சாராளிடத்திலே காணப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாராள் ஆபிரகாம் தேசாந்திரியாக சுற்றித் திரிகிற காலங்களிலே இந்த ஆபிரகாமுக்கு ஒத்துழைப்பாக ஆபிரகாமோடு அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எகிப்து, இன்னும் அவர் செல்லுகிற எல்லா இடங்களிலும் முறுமுறுக்காதபடி தன்னுடைய கணவனோடு அவளும் அந்த சாராளும் பிரயாணப்பட்டு அலைந்து திரிந்ததை நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். வேதத்திலே ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வசனங்களும் முக்கியமான ஒரு காரியம், கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கணவனுக்கு அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவனே என்று சொல்லி, இந்த காலத்தில் அநேகர் தங்களுடைய கணவன்மாரை பெயர் சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அது நாகரிகம் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். மரியாதை இல்லாமல் பேசுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஒருமையில் வா போன்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது அவங்க நாகரிகம் என்று சொல்லி அதை நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. சாராள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அழைத்து அந்த ஆபிரகாமுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருந்ததை பார்க்கிறோம். இவ்வளவுக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பல வருடங்களாக குழந்தை இல்லாதிருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சாராள் எல்லா காரியத்திலும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து வாழ்ந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவேதான் அந்த ஒரு மனைவியினுடைய அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக, சாராளுடைய நல்ல குணத்தின் நிமித்தமாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். குறித்த காலத்திலே, குறித்த வேளையிலே உனக்கு என்ன செய்ய, நான் உன்னிடத்துல வருவேன், உன் கர்ப்பத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது தாமதித்தாலும் கூட அந்த சாராளுடைய அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக ஆண்டவர் சாராளை ஆசீர்வதிக்கிறார். செத்துப்போன அவளுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்து அவளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்து திரளான ஜாதிகளுக்கு தாயாக சாராளை ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்திலும் கூட மனைவிமார்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும், கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனைவிகளே, உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு அது ஒரு நாகரிகம் போல மனிதர்கள் நினைக்கிறார்கள். சம கணவனுக்கும் மனைவிக்கும் சம பங்கு உண்டு, எல்லாவற்றிலும் சரி பங்கு உண்டு. ஆனாலும் வேதம் கீழ்ப்படிதல் என்கிற ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த கீழ்ப்படிந்து வாழும்போதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். அந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இவ்வளோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வீடு, ஆஸ்தி, சொத்து, சொகம் எல்லாம் சேர்த்து வைக்கலாம். ஆனால் ஒரு புத்தியுள்ள மனைவியை எந்த பெற்றோராலும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் ஒரு 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 கணவனுக்கு ஒரு புத்தியுள்ள மனைவியை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள்.
இந்த காலங்களிலே பெண்கள் ஒரு குணசாலிகளாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது கணவனுக்கு ஒரு கிரீடமாக பெண்கள் அமைகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக மனைவிமார்களாலே குடும்பத்திலே பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. காரணம் என்ன? மனைவியினுடைய கீழ்ப்படியாமை. இன்னும் அநேக காரியங்கள் அந்த கீழ்ப்படியாமை வரும்பொழுது அதனுடைய பின் விளைவாக நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களில் வருகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் வசனத்திலே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனைவி அன்பிலும் கற்பிலும் தெளிந்த புத்தியிலும் அவள் நிலைத்திருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஒரு பெண், ஒரு மனைவியானவள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தோடு கற்பிலும் அன்பிலும் அவள் நிலைத்திருந்தாள் என்று சொன்னால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சாராளுக்கும் கூட அவள் ஒரு பிள்ளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த போதிலும் கூட அவள் விசுவாசத்திலும் கற்பிலும் அன்பிலும் தெளிந்த புத்தியோடு கீழ்ப்படிந்து அவள் வாழ்ந்ததினாலே ஆண்டவர் ஏற்ற காலத்திலே வயது சென்ற போதிலும் கூட அந்த பிள்ளை பேற்றின் மூலமாக சாராளை ரட்சித்து கனப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். காலங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கணவனோடு ஒருமித்து கீழ்ப்படிந்து வாழும்படி ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாமே ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஒரு மகள் என்கிற பருவம் கொஞ்ச காலம், மனைவி என்கிற ஒரு பருவம் அதுவும் கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம கடந்து போகிறோம். அந்தந்த பருவத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த பருவத்திற்கு ஏற்றபடி கர்த்தருக்கு பயந்து நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம் மூலமாக நம்முடைய குடும்பம், கணவன், பிள்ளைகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அவளுடைய கணவன் ஒரு குணசாலியான ஒரு நல்ல மனைவியை பார்த்து அவளுடைய கணவன் இப்படி சொல்லுகிறான், அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள், என்னுடைய மனைவி எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை குறித்து புகழுகிறான். அப்பேற்பட்ட ஒரு குணசாலியான ஒரு மனைவியாக ஒவ்வொரு பெண்ணும் திகழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். பெண்களுக்கு மனைவிக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். எந்த சூழ்நிலையிலையும் ஜெபித்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்ல ஒரு மனைவியால் முடியும். ஜெபிக்கிற ஒரு மனைவியால நிச்சயமாக குடும்பத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கடந்து செல்ல முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்ன பிரச்சனை வீட்டில் இருக்கிறது? நான் என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு பொறுப்புள்ள மனைவியாக, ஒரு குணசாலியான பெண்ணாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி என்கிற அந்தஸ்தை பெற்ற ஒவ்வொரு ஆண்டவரே மனைவிமார்களும் கணவருக்கு ஆண்டவரே சாராளை போல எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.